இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது வந்து பால்கோவா. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட் தாங்க. இது எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணதும் கடாயை வச்சுட்டேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் 1 லிட்டர் வந்து ஃபுல் க்ரீம் வந்து பால் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கணும் இந்த பால். அப்போ தான் வந்து நமக்கு பால்கோவா செய்ய வரும். நான் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா காயட்டும். இதில் வந்து மெயினே வந்து நம்ம காய வைக்கணும் நல்லா இந்த பாலை. ஸோ இதில் பால் ஏடு வரும். அந்த ஏடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் வந்து கலந்துகிட்டே இருக்கணும் இந்த பாலை. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இதில் ஒரே வேளை நம்ம செய்ய போகிறது இந்த பாலை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த ஏடையும் நம்ம வந்து இந்த பாலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு கெட்டி பதத்தில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. பாலும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. சைடில் இருக்க வந்து பால் ஏடெல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம அந்த பாலுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கெட்டி பதத்தில் வந்து பால்கோவா வரும். நம்ம வந்து சிம்லேயே வச்சு செய்யலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாலாடெல்லாம் எடுத்து நான் ஓரமாக எடுத்து அந்த பாலில் போடுறேன். இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்ட பிறகு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து ஏடு வந்துட்டே தான் இருக்கும். ஏடு வர வரைக்கும் நம்ம வந்து அந்த பாலுக்குள்ளே வந்து நம்ம திரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்குது. இதே மாதிரி நல்லா கொதிக்கணும். நீங்கள் வந்து 1 லிட்டர் அளவு பால் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து 1/2 லிட்டர் அளவு வந்து பால் நல்லா சுண்டி வரணும். 1/2 லிட்டருக்கு அளவு வந்து நமக்கு பால் வந்து சுண்டி வந்த பிறகு தான் வந்து நமக்கு பால்கோவாவே தயாராக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது பால். நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி விடுங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பால்கோவா வந்து வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயந்தான். ஆனால் இதுக்கு வந்து செய்கிறது மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆகும். 1 ஹவர் to 1 1/2 ஹவர்ஸ் வந்து ஆகும் இதை செய்கிறதுக்கு பால்கோவா. ஸோ வீட்டிலே வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் வந்து பால் தீஞ்சு போகவோ இல்லை அடிப்பிடிக்கவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை செய்கிறப்போவே வந்து கிட்டேயே இருக்கணும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து ஏடு பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த ஏட்டோடு நல்லா வந்து அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஃபுல்லாக வந்து சைடில் இருக்க ஏடு எல்லாமே நம்ம வந்து எடுத்து இந்த பாலுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் வந்து மெயின் ப்ராசஸ்ஸே நம்ம இந்த பால்கோவா செய்கிறதுல. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து 1 லிட்டரில் வந்து 3/4 லிட்டர் அளவு வந்து வந்திருக்கு. ஆனாலுமே இன்னும் நமக்கு வந்து இன்னும் 1/4 லிட்டர் அளவு வந்து சுண்டி வரணும். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் மெயின் ப்ராசஸ்ஸே இங்கே. 50% ஆஃப் பால்கோவா வந்து தயாராகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் மெயினே இதில். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு பால்கோவா. இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து இந்த பால் சுண்டி வரணும். சுண்டி வந்த பிறகு நம்ம வந்து தேவையான அளவு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்த உடனே நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வாட்டரி கண்டென்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். நீங்கள் ஆனாலும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. அந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி இந்த பால்கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக வந்து பால்கோவாவில் சர்க்கரை நல்லா வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால்கோவாவில் வந்து சர்க்கரை நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த பால்கோவாவை. இன்னும் கொஞ்சம் வந்து இது திக்காக ஆகணும் இந்த பால்கோவா. அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பால்கோவாவில் நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது. ஸோ நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. அவ்வளோதாங்க, வீட்டிலே பால்கோவா வந்து தயாராகிடுச்சு. தயார் பண்ணி வச்சுருந்த பால்கோவா வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நறுக்கி வச்சுருந்த பாதாமை வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, பால்கோவா வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பால்கோவா வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.